அனைவருக்கும் வணக்கம். மனித மதிப்பு மரக்கட்டையிலிருந்து பதிவு. இன்னைக்கு உதவி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 2 பேர் மட்டும் அவங்களால முடிஞ்சதை அனுப்புனாங்க. அதை வச்சு நம்ம கொஞ்சமாக இப்போ வாங்கி சமைச்சு வச்சுருக்குறோம். ஒரு நாளைக்கு நம்ம 10 ரூபா உணவகத்துக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா 4200 4500 வரும். அது கொஞ்சம் விலை ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு கடையில் டிஃப்ரெண்ட்டாக வாங்குறதுனால. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு இந்த உணவகத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா 4200 ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லையா நீங்கள் அரிசி மூட்டையோ காய்கறியோ எண்ணெய் நம்ம மரச்சக்கு கடலை எண்ணெய் தான் வாங்குகிறோம். அதனால் எண்ணெய் அந்த எண்ணெய் மட்டும் தான் வேணும் நம்மளுக்கு. அப்புறம் மசாலா பொருட்கள் வாங்கி தரலாம், பருப்பு வகைங்க நிறைய தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணலாம். நம்மளுக்கு உதவி கிடைக்காதனால நிறைய பேருக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்குமே சாப்பாடு நம்ம கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது. அது முடிஞ்சவங்க உதவுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு பசியில் கஷ்டப்படுறாங்கன்றதை நான் போய் கொடுக்கறதுனால நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் விடாமல் கேட்டுகிட்டே இருப்பேன். பரவாயில்ல, என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, உதவி கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சாலும் பரவாயில்ல, நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். இப்போ இங்கே வரவங்களுமே பாதி பேர், முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகி முடியாதவங்க தான். நம்ம சாப்பாடு நல்லா சாஃப்டாக செய்வோம், அவங்களுக்கு அது நல்லா இருக்குது. தினமுமே சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. சில பேர் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் தடுக்க முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் வழி இல்லாமல் தான் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இங்கே சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு அவங்கள ஏதோ சொல்கிறதுக்கோ மனசு வர மாட்டுது. மற்றபடி கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க, இந்த கூலி வேலை செய்கிறவங்க இவங்களாம் வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த 10 ரூபா வாங்குறதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் பில்லுக்கு, இங்கே வேலை செய்கிறவங்க இந்த பாத்திரம் கழுவு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு தரதுக்கு, காய்கறி எல்லாமே நம்ம அந்த காசில் தான் வாங்குகிறோம். அப்புறம் இங்கே சம்பு இருக்குது, அதில் தண்ணீர் ஒப்புறதுக்கு அதுக்கே 300 ரூபா நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் நம்ம கடை வாடகைக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம அந்த 10 ரூபா ஆகிற 10 ரூபாவை அதில் எடுத்துக்கிறோம். மீதி இப்போ நம்ம ஒரு நாளைக்கு பருப்பு செலவாகுது நம்மளுக்கு. தோரம்பருப்பு, சிறு பருப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி காலையில் பொங்கலுக்கு போடுறோம், இட்லி மாவு அரைக்கணும், இட்லி அரிசி, உளுந்து, அப்புறம் தோரம்பருப்பு, இதெல்லாமே நம்மளுக்கு அதிக அளவில் தேவைப்படுது. இது இல்லாமல் சாம்பார் பொடி, மிளகாத்தூள், இந்த மாதிரி மசாலா ஐட்டமும் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ உதவி இல்லாததுனால எங்களால் எதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா வீடியோ டெய்லி தான் எடுத்து போடுறோம், யார் யாருக்கு கொடுக்குறோன்றதையும் போடுறோம். அதையும் மீறி நம்மளுக்கு உதவி கிடைக்க மாட்டுது. உங்களால் உதவ முடியலனாலும் இதை யாருக்காவது ஷேர் பண்ணி நீங்கள் அவங்க மூலயமா நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த கடை 10 ரூபா உணவகம் சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்குது. இங்கே பாரதி நகரில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. வில்லிவாக்கம் சப்வே பக்கத்தில் கேட்டாலே எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உதவி தேவைப்படுது. முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள். நீங்கள் உதவி பண்ணாதான் இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம தடை இல்லாமல் சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி உதவி கிடைக்காதனாலே காலையில் கடையை திறக்கல.